வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுடைய முக்கியமான குவரிஸ், அதாவது நீங்க யூடியூப்ல கேட்ட கேள்விகள், அதற்கு எனக்கு தெரிந்த என்னால் முடிந்த பதில்களை பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும், பல வருடங்களாக தொடர்ந்து இதை முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்கோம். கலீல் பாஷா, அவரது நண்பர்கள், அகமத்துல்லா சார், அதுக்கப்புறம் சங்கசாமி சார், இது எல்லாரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம். ஸோ நாளைக்கு எலெக்ஷன், எல்லாரும் கண்டிப்பா போய் ஓட்டு போட்டுருங்க. ஸோ இதே அரசு தொடர்ந்தாலும் முயல்வோம். அதற்கப்புறம் வேறு எந்த அரசு வந்தாலும் நம்மளுடைய முயற்சியை கைவிட மாட்டோம். கண்டிப்பாக இந்த 2026 கிடைப்பதற்கான வேலைகளை பார்க்கலாம். இடையில கொஞ்சம் வேலை பழு இருந்ததுனாலதான் நிறைய வீடியோஸே போடல, சரிங்களா? ஸோ அதனால அந்த குரூப் 2A மெயின்ஸ் கட் ஆஃப் அந்த ஒரு எக்ஸல் ஃபைல டீட்டெயில் வாங்கிட்டு இந்த வீக் எண்டுக்குள்ள, சண்டேக்குள்ள உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயா கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கோஆபரேட்டிவ். நீங்க எதற்கு சில பேர் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, திரும்ப இந்த பிஎஸ்டிஎம் குறித்து அதை சொல்றேன். பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், நீங்க லோயர் கேடர்ல இருந்து ஹையர் கேடர் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். குரூப் 4ல பிஎஸ்டிஎம்ல வேலைக்கு போயிருக்கீங்க, திரும்ப நீங்க பிஎஸ்டிஎம் வச்சு அதே குரூப் 4க்கு நீங்க எக்ஸாம்ஸ்க்கு எழுத முடியாது. குரூப் 2க்கு எழுதலாம், குரூப் 1க்கு எழுதலாம். அதே மாதிரி தான் குரூப் 2ல இருந்து குரூப் 1. ஸோ குரூப் 1 வந்து 49 இயர்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குரூப் 1க்குரிய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 39 இயர்ஸ். அந்த 39 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதா இருந்தது. அதற்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணி தான் அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொரோனா பீரியட்ல. இல்லைன்னா 37ஆகத்தான் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 35ஆக இருந்தது. 35 தான் நார்மலா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 32. பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவர்களுக்கெல்லாம் 35ஆக இருந்தது. அப்புறம் அந்த யூபிஎஸ்சி ஒரு 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தனால ஒரு 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ல எல்லாருக்குமே 32, 34 ஆச்சு, 35, 37 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஜியோ போட்டதுனால 32, 34 ஆச்சு, 37, 39 ஆச்சு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் குரூப் 1 எக்ஸாமினேஷன். குரூப் 4ஓ அல்லது குரூப் 2க்கோ நான் சொன்ன அந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டிஸ் எதுக்குமே ஏஜ் லிமிட் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் கிடையாது. 1-2க்கு கண்டிப்பாக இருக்கு. இப்ப நம்ம கேட்டிருக்கிறது வந்து 49 இயர்ஸ். முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் 1 டைம் கொடுக்குற மாதிரியாவது கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ஸோ நவ் ஸ்டடிங் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் கேன் எலிஜிபிள் ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எப்படி எலிஜிபிள் வராது, சரிங்களா? ஏன்னா பிஎட்லாம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்ததுன்னா நீங்க எழுதலாம். பிஇஓ எக்ஸாமினேஷன், பிளாக் எஜுகேஷன், வட்டார கல்வி அதிகாரி எழுதலாம். அல்லது நீங்க பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம். ஸோ ஃபைனல் இயர் அப்படிங்கும்போது இப்போ டிஓ எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஃபைனல் இயர் எலிஜிபிளா இருக்கணும். பட் அந்த மெயின்ஸ் எழுதும்போது உங்களுக்கு கையில வந்து டிகிரி கிடைச்சிடும். டிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போதே உங்களுக்கு டிகிரி படிச்சிருக்கும். டிகிரிங்கிறது டிகிரி, அதாவது உங்க டிகிரி பிளஸ் அதுல உள்ள ரெலவென்ட் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். அதாவது பிஓங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல பிஎஸ்சி படிச்சிருக்கணும், அதாவது பிஏ படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிகிரி படிச்சிருக்கணும். அதுல வந்து பிஎட் படிச்சிருக்கணும். சார், ஐ ஹேவ் a doubt in horizontal reservation. If there is no available BC ex-servicemen, BC women PSTM and BC differently abled person in the requirement, then all the seats are added in the BC general. ஸோ இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணாதது இருந்ததுன்னா அதுதான் பின்னாடி அடுத்த அட்லீஸ்ட் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக பின்னாடி போகும். அதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பேக்லாக் வேகன்சின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் பேக்லாக் வேகன்சி. ஸோ இப்பயே உங்களுக்கு அதை ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. எஸ்ஆர்பி, டிஆர்பி, இதுல உங்களுக்கு தெரியும் நிறைய முறைகேடுகள் நடந்தது. பட் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சில பேருக்குலாம் ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் 100% கரெக்டா நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது. பட் எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருமே வேலையிலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்ததான் இப்போ வந்து ஒரு ஹையர் லெவல் வரைக்கும் போயிருக்கு, செக்ரட்டரி லெவல் வரைக்கும். அதாவது பிஎஸ்டிஎம் ஒரு சாதாரண விஷயம், ஒரு காமன் சென்ஸ், நார்மலான காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கே புரியும். அதாவது பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்துல நீங்க வந்து ஒரு தேர்வு எழுதி அந்த தமிழ் மீடியத்தை ரிசர்வேஷனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்வை நீங்க தமிழ்ல தான் எழுதி இருக்கணும். ஆனா அப்படி நடக்கிறது கிடையாது. ஆங்கிலத்துல எழுதியும் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வாங்குறதுன்றது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது அபலமான நிலை. ஸோ அது வந்து இன்னும் ஹையருக்கு நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கல. இப்ப அதை புரிய வச்சிருக்கிறோம். எஸ்பெஷலி ரீசெண்டா இப்ப ஒரு 1 வீக்கு முன்னாடி கூட நான் பேசியிருந்தேன் சம்பந்தமா. விரைவில் அதற்கு வரும். இப்போ இவர் சொல்ற மாதிரிதான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏகப்பட்ட பேர் வருவாங்க. சார் குரூப் 2 மெயின்ஸ்ல, குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்
12 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 12 மார்க்கு, ஒருத்தர் 10 மார்க் ஒருத்தர் போட்டிருக்காரு சார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 0.5 மார்க் போட்டிருக்காரு. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. இவர் வந்து 0.5, அவர் வந்து அதை விட 24 மடங்கு கிட்டத்தட்ட 2400%. அவ்வளவு மார்க் அவர் போட்டிருக்காரு. 10.5. ஏதாவது கொஞ்சமாவது அதுக்கு ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கா? இல்ல. அதுல கொடுமை என்னன்னா, அவர் வந்து வேலை கிடைச்சதுக்கு வந்து 0.75 மார்க்ஸ்ல மிஸ் பண்ணிட்டார். ஒரு மார்க் கூட கிடையாது. சோ அப்போ இவருக்கு ஆவரேஜ்னு போட்டிருந்தா கூட ஒரு 5 மார்க்காவது வந்திருக்கும். இவர் இன்னும் நல்ல போஸ்டே கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கொடுமை இவர் மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். இதை நிறைய முறைப்படுத்திட்டோம், நிறைய சொல்லிட்டோம். இதெல்லாம் எவாலுவேட்டர் கையில இருக்கு. அதனாலதான் டெஸ்கிரிப்டிவ் பேப்பரே தூக்குங்கயான் இருக்கும். மெயின்ஸுக்குமே தூக்கணும். மெயின்ஸுக்குமே இன்டர்வியூ இப்ப குரூப் 2 2A தூக்கிட்டாங்க. அது மாதிரி இன்டர்வியூவையும் தூக்கணும். இன்டர்வியூ பாருங்களேன், அங்கேயும் பாரபட்சம். யூபிஎஸ்சி இன்டர்வியூ அதே நிலைமை தான். இன்னொருத்தரும் குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் பத்தி தான் பேசுறாரு. சார் குரூப் 2A குரூப் 2 மெயின்ஸ் பிப்ரவரி 2023 ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதியிருந்தேன். நான் செய்த மிஸ்டேக், தமிழில் எழுதிவிட்டேன். மினிமம் குவாலிஃபைடு மார்க் கூட போடலை. மினிமம் 50% மார்க் எக்ஸெப்ட் பண்ணேன். அது ஒரு இதுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் பார்க்கும்போது இந்த பிஎஸ்டிஎம் எழுதும் போது தமிழை பத்தியும் பேசியிருக்கேன். அப்போ சொல்லலாம், ஏன் தமிழ்ல எழுதுறது இல்ல சொல்லுங்க. ஒரு பிஎஸ்டிஎம் படித்த மாணவர் தமிழ்ல எழுத முடியும், ஏன் தமிழ்ல எழுதுற மாணவர் தமிழ்ல எழுத முடியல, எழுதுறது இல்ல அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதுனாதான் மதிப்பெண்கள் கிடைக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆங்கிலத்தில் எழுதுறாங்க பிஎஸ்டிஎம். அப்ப யார் மேல தப்பு? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கும் தமிழ் எழுதுறவங்களுக்கும் கரெக்டா எந்த ஒரு பாகுபாடு இல்லாம வந்து மதிப்பெண்கள் கரெக்டாக சரியாக வழங்கப்பட்டால் அவன் பிஎஸ்டிஎம் எழுதுறானே ஆட்டோமேட்டிக்கா தமிழ் எழுதிட்டு போயிட்டு இருப்பான். அவனால தமிழ் எழுத முடியாதுன்னு கிடையாது, அவனுக்கு ரெண்டுமே தெரியும். சரி, அதனால இங்கிலீஷ்ல எழுதுனா அட்வான்டேஜ், இந்த மாதிரி மார்க் கம்மியாகுது. இப்ப இவர் சொல்றாருல, இது மாதிரிதான். சோ ஆங்கிலத்துல எழுதுனா மதிப்பெண்கள் கம்மியாகுது அப்படிங்கிறது நம்ம கிடைத்திருக்க தரவுகள் பிரகாரம் அது உண்மைதான். அதுல எக்ஸப்ஷன்ஸ் வருவாங்க. நம்மளுடைய கேண்டிடேட்டே நான் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் பார்த்திபன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குரூப் 1ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார் தமிழ் எழுதி. அதுக்கப்புறம் யாருமே வரவே இல்லையே. ஏன்? என்ன நடக்குது? மேனிபுலேஷனா? யோசிக்க தோணும்ல, சொல்லுங்க. யோசிக்க தோணுன்னு கிடையாது, உண்மை அதுதான். ஐக்கு இருந்தா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி குரூப் 4க்கு முடிச்சுட்டு தான் குரூப் 2க்கு வந்து இருக்காங்க. இவர் வந்து கரப்ஷனை பத்தி சொல்றாரு. நீங்களும் ரொம்ப லேட்டு. எப்பவும் டிஎன்பிசிக்கு அவுட் சைடு தான் அமௌண்ட் விளையாடும். ஆனா லாஸ்ட் 1.5 years டிஎன்பிஎஸ்சி உள்ளேயே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. டீம்டு நாட் ஃபிட் எவாலுவேஷன், அரை மார்க்கு 1 மார்க்கு வேணும்னே குறைச்சு போடுறது, ஃபைனல் ஆன்சர் கீழே ஸ்கேம் பண்றது, இப்படி. ஆமா, இப்போ டிஎன்பிசிக்குள்ளேயே பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதுல உள்ளவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய கேசஸ்ல. நான் திரும்ப சொல்றதாங்க, எந்த ஒரு தேர்வும் 100% நேர்மையாக நடக்காது. அதுக்காக 100% முறைகேடாக நடக்காது. அதனால எந்த தேர்வா இருந்தாலும் நல்ல டாப் ரேங்க்ல எடுக்க பாருங்க. அதிக மதிப்பெண்கள் எடுத்து பண்ணுங்க. நம்ம ஆர்டர்ல பண்ணி கொஞ்சமா சரியா படிச்சேன்னா வராம போறதுக்கு பாசிபிள் இருக்கு. நிறைய தேர்வுகள் நீங்க எழுத வேண்டியது. ஒரு தேர்வு அப்படின்னா, ஒரு வேகன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி வேகன்சியை தூக்கி போட்டுருங்க. மீதி உள்ள பாதி வேகன்சியை நினைச்சுக்கிட்டு படிங்க. அப்பதான் நம்ம எடுக்கவும் முடியும், டாப்பரா முடியும். இன்னும் அப்படி கிடையாது. குரூப் 1 போன்ற தேர்வுகள், சின்ன டாப்பர் போஸ்ட்டுக்கு உள்ள தேர்வுகள் ஒரு டாப் 3க்குள்ள வரணும்னு நினைச்சு படிங்க. மற்ற தேர்வுகள் குரூப் 2 2A போன்ற தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டாப் 50க்குள்ள வரணும், டாப் 10க்குள்ள வரணும், வேகன்சியை பொறுத்து இல்ல 100க்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு செட் பண்ணிக்க டார்கெட். குரூப் 4 தேர்வுகளுக்கு அதே தான், டாப் 100. டாப் 1னே பண்ணுங்க, அதான் ரொம்ப நல்லது. டாப்பரா ஆகணும், யாரு வேணாலும் டாப்பர் ஆகலாம். டாப்பர் ஆகிறதுக்கு இவர் தான் அப்படின்னு ஒன்னும் யாருமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் எம்பிசி, திராவிடர் கழகம், கிறிஸ்டியன், முஸ்லிம் டாமினேஷன் இருக்கிறது. கூர்ந்து கவனித்தால் தெரியும். டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கக்கூடிய அது இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா எம்பிசின்னு சொல்றாரு. அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியிலனா செலக்ட் பண்றதுல இருக்கா, அது ரிசர்வேஷன் பிரகாரமும் ஓப்பன் காம்படிஷன் வச்சுதான் பண்றாங்க. எனக்கு தெரியல டிஎன்பிஎஸ்சியில இருக்கக்கூடிய ஆட்களை சொல்றாங்களா அப்படின்றது தெரியல. இதுவே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு மேல எடுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாள்ல போறீங்க. ஏன் அன்னைக்கே போட வேண்டியதானப்பா? எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கே போட வேண்டியதானே? இல்ல அடுத்த நாளாவது போட வேண்டியதானே? ஒரு 2 நாளுக்குள்ள போட வேண்டியதானே? ஏன் ஒரு நாள் 10 நாள் எடுக்கிறீங்க? இந்த இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் ரீ எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் எடுத்தீங்க. ஏன்? அப்ப என்ன பிரச்சனை, என்ன நடக்குது? அன்னைக்கே வெளியிட்டாங்கன்னா அந்த கீயை வச்சு பண்றாங்களா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கீஸ் எழுதுறதுக்கும் எங்க மேனிபுலேஷன் அவங்க மாத்துறதுக்கும் வந்து இதை வச்சுதான் மாத்தணுமா? அந்த கீஸை வச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் நினைச்சா மாத்தலாம். சார் இப்ப கம்ப்ளீட்டான குரூப் 4 கவுன்சிலிங்ல பர்சனல் அசிஸ்டன்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி லெவல் 16 போஸ்ட் சார். குவாலிபிகேஷன் ஸ்டெனோ சார். டாப் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க அலோவ் பண்ணல சார். ஸ்டில்லும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போஸ்ட் ஃபில் ஆகல சார். அதை பத்தி தெரியல. இதை பத்தி யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி ஃபில் பண்ணாங்க, ஏன் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் இருந்து உங்களுக்கு
அவங்களுக்கு கொடுக்கலையா? சோ எந்த ஒரு மினிஸ்டர்ஸோ இவங்களோ யாருமே அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாம கரப்ஷன் இந்த நடவடிக்கைகளை ஈடுபட முடியாது. சோ அப்ப அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறவங்க யாரு அப்படின்னா அதிகாரிகள். சோ நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்க்ளூடிங் முழுவதும் பார்வையற்ற விஷுவலி சேலஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து வகுப்புகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவளுக்கு புரியிற மாதிரி அவங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர்களுக்கு தான் வந்து ஒரு இந்த ஏன்னா இப்போ குரூப் 2ல கூட பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா படங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. அதை எப்படி அவங்களால எழுத முடியும்? ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல வேர்ட்ஸ் அந்த மாதிரினா அவங்களால படிச்சு புரிஞ்சுக்க முடியும். படங்கள் எடுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்கறதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பர் வைக்கணும். யூபிஎஸ்ல எப்படி பண்றாங்க? விஷுவலி இம்பேர்டுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் இல்லாம டெக்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். அது மாதிரி நிறைய பேர் போலியோ சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடுறாங்க. சார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிபிகேட்ல ஏமாத்தி வேலைக்கு போறவங்க பத்தி ஒரு கமெண்ட் போட்டு இருந்தேன் 1 இயர் ஏகும். நீங்க அத பதில் ஒரு வீடியோல பேசுனீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச சிலர் போறாங்க. ஏன்னா இதை வந்து ஆணையத்திட்டையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க வேடிக்கை மட்டும்தான் பாக்குறோம். அந்த மாதிரி போறவங்களை நீங்க ஏதாச்சும் இது சம்பந்தமாக ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ண பப்ளிக் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ இதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றது முக்கியம் இல்லை. நம்ம வந்து சம்பந்தமான அந்த ஆணையத்திட்டையும் இல்லைங்களா? ஸோ ஆணையத்திட்டையும் இதை பத்தி சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். எஸ் ப்ரோ, நிறைய பேர் டெஃப் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெஃப் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி வந்து லோ விஷன் அப்படிங்கிற சர்டிபிகேட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடக்குது. சொல்றாங்க ஹியரிங் எய்டு யூஸ் பண்றது இல்ல, காதுல ஹெட்செட் யூஸ் பண்ணி கால் பேசுறாங்க. ஹியரிங் எய்டு கூட யூஸ் பண்ணாம காதுல ஹெட்செட்டை போட்டுட்டே வந்து கால் பேசுற அளவுக்கு கேட்டா ஒரு இயர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. போத் இயர் எபோவ் 70 டெசிமல் ஹியரிங் லாஸ் தான் அவங்களுக்கு டெஃப். ஒரு இயர் நல்லா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களை எப்படி டெஃப் கேட்டகரியில இந்த மாதிரி போறாங்க நிறைய பேர். எஸ்பெஷலி இந்த வேலூர் சைட்ல இந்த மாதிரி அதிகமா பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அதிகமாக அடிக்கடி காணொலி வீடியோ போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிரும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பாருங்க. நன்றி.